Actor Vijay's residence has been raided. நடிகர் விஜயின் வீடு மற்றும் அலுவலகம் விஜயை கழிஞ்ச 5 மணிக்கூராய் விஜய் லொகேஷன்லோனே ஐடி அதிகாரிகள் அன்னைக்கு தெரியாமலே எவ்வளோ சமூக சேவை மக்களுக்காக நிறைய செஞ்சுட்டு வராரு. இந்த மாதிரி தப்பு பண்ண அவர் என்னைக்கோ பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. നേരെ അതിലേ നിൽക്കാറുള്ളൂ. അങ്ങനെ അല്ല വേറെ ആയിട്ട് കളിക്കാറൊന്നുമില്ല. ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை. அதை எவ்வளவு வேணாலும் பேஸ் பண்ணுவார் தலைவர். இது குறித்த தகவல் அறிந்த விஜய் ரசிகர்கள் பாஜகவினரை கண்டித்து லேவலில் சுரங்கி வீசுகின்றனர். முன்னதாக படப்பிடிப்பு காலம் முன் குவிந்த ரசிகர்கள் மத்தியில் தோன்றிய நடிகர் விஜய் ரசிகர்களை நோக்கி கையசைத்தார். எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த திரையுலகம் ஒரு சரிவை நோக்கி தான் போயிட்டு அந்த சரிவில் இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரே நாயகன் விஜய். மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்கிறாரு. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட் ஆஃப் எம்ஜிஆர் விஜய் மேலே இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ தமிழக மக்கள் அவர் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவர் அதுக்கான ரிவார்டை கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும். கரெக்டாக ரிலீஸ்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து சில கடிதங்கள், தேட்டர் ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில ப்ராப்ளம் வரும், அது வரும் அப்படின்ட்டு நானும் உங்களை மாதிரியே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும்னு நானும் படம் ரிலீஸ் ஆகும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கோம். நான் ஏமாந்து போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. காவலன் படத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, வேளாத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, பொறுத்து போயிருந்தோம், துப்பாக்கி வந்துச்சு. ஒவ்வொரு படமும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை 5-6 படம் இது மாதிரி தான் பண்ணிட்டாங்க. அதனால கண்டிப்பாக தலைவர் படம் ரிலீஸ் ஆகணும். விஜய் என்ன பாவம் பண்ணாரு? எல்லாருக்கும் நல்லா தானே செஞ்சுட்டு வராரு. உங்க வாழ்க்கையில ஒரு துயரமான நாள். தலைவர் ரிலீஸ்க்கு முன்னாடி என்னுடைய ரசிகர் ஒருத்தர் இழந்து வாடா விஜய் வரமாட்டேன். சக்தி போடுறா இவனை. ஹீரோ 2030 கவினா விஜய் சார் மலையோ கொஞ்சம் மூளாய் இருக்கிற கோமத்தை ஏத்தாத கோளாறு கொடுக்காத இனிமல்ல கொலை பண்ணி ரைஸ்க்கு ஊத்தாத பொரியல போனா புரிஞ்சுக்கிட்டு வசரிச்சு எரிஞ்சிட்டு பிறகு அடிப்படையில் இது எடிபடிகளை இருந்தன சீங்கி பார்த்த மோசமும் என்னைய தோண்டி பார்த்த இனி அனுபவிப்பேன். இந்த பொடிய உங்களை சதறடிப்பேன். ரெடியா 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 புடிதா வந்து புடிதா 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 ஜெயிச்ச படத்துக்கு நீங்கள் கூப்பிட்டுருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஜெயிச்சிருக்க வேண்டிய படம்னு அங்கீகரிக்கப்பட்டு அந்த படத்துக்காக நீங்கள் ஓட் பண்ணது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கும். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை செய்கிறார். 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அந்த விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல திடீர்னு ஒரு தீ விபத்து நடந்தது. தப்பிச்சு போக வழி இல்லாததுனால அங்க 94 குழந்தைங்க பரிதாபம் பெருகி செத்து போனாங்க. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தை பெருச்சாலி கடிச்சு இறந்து போறது நம்ம ஊர்ல மட்டும். அந்த பயம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்வெஸ்ட். இது முதல் விருதும் அல்ல, இதோட இது நிற்க போறதும் இல்லை. இன்னும் நிறைய வேலை இருக்கு. நாம் ஒரு செயல் செஞ்சால் அது நமக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். ஆனால் அதே செயல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தால் அதுதான் சரியானதும் கூட. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில விஷயங்கள், சில வசனங்கள் இந்த மெர்சல் படத்தில் நான் பேசினேன். செக்ஷன் 49P
செக்ஷன் 49P. சர்க்கார் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 49P பத்தி எல்லாருமே அதிகமா பேசிட்டு இருக்காங்க. The Samrat of South Indian cinema and People's Choice Best Actor. இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் அவங்கவுங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன். ஆனால் எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற விவசாயிகளை நினைச்சா கொஞ்சம் வலிக்குது. பசி ஈஸியாக தீந்துறதுனால தான் நாமளும் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறது இல்லையா நம்ம தெரியும். வல்லரசு ஆவதை விட விவசாயிக்கு நல்லரசாக வேண்டும் என்று சொன்னது எங்க வயிற்றுலலாம் பால வார்த்தை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. விவசாயம் நீ கண்டுக்கிறதே கிடையாது. எங்களை நான்காந்தர குடிமக்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படி சொன்னதில் எங்களுக்கு ரொம்ப திருப்தி. உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான், பறிக்கிறதுக்கு இல்லை. தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. அன்னன்னைக்கு கிடைக்கிற 500,000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுற வியாபாரிகள் முதற்கொண்டு தேவையில்லாமல் இவங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய நடிகர் விஜய் அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்தார். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா, கஷ்டத்துல வேதனையில எங்ககிட்ட இருந்து பங்கெடுத்துட்டு போச்சு இந்த மகன். எனக்கு தேவை பதவி, பண, அதிகாரம்லாம் இல்லை சார். என் சனங்களோட நிம்மதி. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் தட்டி கேட்பேன். எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா. ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சது தான் நான் நினைக்கிறேன். 25 வருஷமா ஒரு இரும்பா ஒரு பட்டறைக்குள்ள போய் மெல்ட் ஆகி சுத்தியல்ல அடி வாங்கி இன்னைக்கு ஷார்ப்பா ஒரு கத்தியா ஒரு அவதாரத்துல இதோ உங்க முன்னாடி அங்க ஒருத்தன் கிளம்பி வரும், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். கொரோனா நிவாரண நிதியாக 1.30 கோடி ரூபாய் ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. வேற லெவல். 2 things will define you ன்னு சொல்லுவாங்க. One is your determination when you have nothing, your attitude when you have everything. நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. புடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சில பேர் நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை, நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கும். Kill them with your success, bury them with your smile.